இவன் எதுக்கு இந்த உயரமான பில்டிங்ல ஏறான்னு பார்த்தா ரொம்பவுமே மோசமான ஒரு பாய்சன் கேஸ் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே உயரமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பில்டிங்க்கு மேல இருக்க டோர் வெளிப்பக்கமா லாக் ஆயிருக்கு. அதனால இவன் பில்டிங்க்கு வெளிப்பக்கமா ஸ்பைடர் மேன் மாதிரி மேல ஏறிக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு மேல வந்துடுறான். வந்த உடனே அந்த கதவை திறந்து விட்டுறான். அது வழியா கொஞ்சம் பேர் வராங்க. கஷ்டப்பட்டு மேல ஏறி கதவை திறந்து கையெல்லாம் பொத்து போச்சு பாவம். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. எல்லாரும் உடனே ஹெலிகாப்டர் பார்த்து கையாட்டிக்கிட்டே கத்துறாங்க. அப்ப ஹீரோவோட ஆளுக்கு ஒரு ஐடியா வந்து எல்லாரோட போன்லயும் டார்ச் லைட் ஆன் பண்ண சொல்றான். அப்புறம் வேமா போய் அந்த பில்டிங்கோட மெயின் ஆஃப் பண்ணிடுறான். அந்த பில்டிங்ல இருந்த மொத்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இவங்க காட்டுற டார்ச் லைட் மட்டும் தான் தெரியுது. அதனால ரெஸ்கியூ டீம் இவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சு ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பெட்டில ஒரு குறிப்பிட்ட இட அளவுக்கு தான் ஆளுங்களை ஏத்த முடியுன்றதுனால இவங்க ரெண்டு பேரும் அதுல போல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஹெலிகாப்டரும் வருது. அந்த ஹெலிகாப்டர் இவங்களை பாத்துருது. இவங்க சந்தோஷத்துல சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி கத்துறாங்க. அப்ப இன்னொரு பில்டிங்ல நிறைய சின்ன பசங்க இருக்கிறத பார்த்த உடனே இருந்த மாடர்ன் பொம்மை அட்டை கூடவே இவங்களும் சேர்ந்து படுத்துக்கிட்டு அந்த பில்டிங்ல பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்புக்குறி மாதிரி காட்டுறாங்க. ஹெலிகாப்டர்ல வந்தவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்தவங்கள ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அப்புறம் கேஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வரதை பார்த்த உடனே அந்த பில்டிங்ல அவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு பேக்ல எடுத்து போட்டு அந்த பாய்சன் கேஸை சுவாசிக்காமவும் அவங்க உடம்பு மேல படாம இருக்கவும் பாடியை ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க. ரொம்ப வேர்க்கும் போல பாவம் ஃபேன் முன்னா நின்று குத்தாட்டம் போட்டு மாஸ்க் கழட்டி போட்டுறாங்க. அப்புறம் அந்த பில்டிங்ல இருந்து ஆப்போசிட்ல இருந்த பில்டிங்க்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி தம்பிள்ஸ்ல கயிறு கட்டி அதை அந்த பக்கமா தூக்கி போட்டு ஸ்ட்ராங் அடிக்கிற மாதிரி ஒரு 4 தடவை அதே மாதிரி பண்ணி அந்த பொண்ணை முதல்ல அந்த பக்கமா அனுப்பிச்சுடுறான். அவளும் அந்த பக்கமா சேஃபா போயிடுறான். அடுத்ததான் இவனும் மெதுவா அந்த கயிறுல போறான். மண்புழுவுக்கும் இவனுக்கும் ஊற போட்டி வச்சா இவன் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிப்பான் போல. இவன் வர நேரம் பார்த்து அங்க இருந்த கேஸ் வேற ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. வேகமா வர பாக்குறான். ஆனா வர முடியல. அதுக்குள்ள கேஸ் வந்துருது. என்ன பண்றது? வேகமா ரிட்டர்ன் அதே பில்டிங் குள்ள போயிடுறான். அவ இடுப்புல கட்டி இந்த கயிறு லேசா இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய உருண்டை அங்கிட்டு இருந்து வருது. பார்த்தா நம்ம பையன் தான் சூட்டிக்கிட்டு எல்லாம் மாட்டிட்டு வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் வேகமா மொட்டை மாடிக்கு ஓடி போய் என்ன நிலவரம்னு பார்க்கலான்னு பார்த்தா எங்கெங்கேயோ வெடிக்குது. ஊர் முழுக்க ஒரே புகை மண்டலமா இருக்கு.